ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது புதன் பகவான், அதாவது நவ கிரகங்களின் இளவரசன் என்று சொல்லக்கூடிய புதன், அவரோட சொந்த ராசியான மிதுன ராசியில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. ஸோ மிதுனத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி குரு பகவான், சுக்கிரன், புதன் மூன்று பேரும் இணையும் புதன் வீட்டில் வருகிற மே மாதம் 26ஆம் தேதி புதன் அவரோட சொந்த வீட்டில் மிதுன ராசியில் பெயர்ச்சி அடையும் போது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஜாக்பாட்டு, அதாவது வாழ்க்கையில ஒரு புதிய புதிய திருப்பங்கள், மாற்றங்கள், அதாவது குடும்பத்துல ஒரு சுமூகமான சூழ்நிலை எந்தெந்த ராசிக்கு இதெல்லாம் அமைய போகுதுன்னு பார்க்க போறோம். ஏன்னா நார்மலா புதன், சுக்கிரன், குரு, அதாவது அசுரகுரு, தேவகுரு ஆல்ரெடி மிதுன வீட்டுல தான் இருக்காங்க. இப்போ புதன் பகவான் இளவரசன் சொல்லக்கூடிய சூரியன் கிட்டேயே சுத்தி கொண்டு இருக்கிற புதன் பகவான் சுக்கிரனும் இணையும் பொழுது, புதன் சுக்கிரன் இணையும் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா காதல், கல்யாணம், திருமணம், குடும்பத்தில் அந்யோன்யம், புதிய மனிதர்களின் தொடர்பு, நண்பர்களின் ஆதரவு, கால புருஷ தத்துவப்படி 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அதாவது புதன் பகவான் தான் அவரோட வீட்டிலேயே ஆட்சி பெறுறதும் உச்சம் பெறுறதும் மூல திரிகோணம், அதாவது பவர்ஃபுல்லா இருக்கிற வீடு பாத்தீங்கன்னா 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில. சோ அவரோட பழக்கம் என்னன்னா, தொடர்புகள் மூலமா புதிய மனிதர்கள் மூலமா வியாபாரம் பெருக்குவது, நண்பர்கள், கூட்டாளி, முக்கியமா கடன், நோய், எதிரி, அதாவது ஒரு போட்டி ஒண்ணு உண்டானாதாங்க ஒரு வெற்றியும் கொண்டு வர முடியும். ஸோ அந்த போட்டியை உருவாக்குறது, நோயின் தன்மையை கண்டறியறது, அதே மாதிரி கடன் இருந்தாதான் நம்ம கமிட்மெண்ட் உழைக்க முடியும். அதாவது வீடு வாங்குறதும், கார் வாங்குறதும், வியாபாரம் பண்ணணும்னாலவே கடன்ன்றது முக்கியமா வேணும். அதாவது அந்த 6க்கு அதிபதியான புதன் கடன், நோய், எதிரிகளை கொடுக்கக்கூடிய கிரகம். சுக்கிரனோடு சேரும் போது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், யோகங்கள், எந்தெந்த விஷயத்துல நீங்க கடைபிடிக்கணும், எதை நீங்க செய்யக்கூடாது, பெண்களின் தொடர்பினால் என்னென்ன உயர்வுகள் இருக்கு, சில ராசிகளுக்கு ஆபத்து இருக்கு. ஏன் பெண்கள் சொல்றேன்னா, சுக்கிரன் மிதுன ராசியில இருக்காரு. ஸோ புதன் அங்க ஆட்சி பெற்று பலம் பொருந்தும் போது, புதன் அங்க ஸ்ட்ராங் ஆயிடும் போது, சுக்கிரனும் குருவும் புதனோட சேர்ந்து சில தொடர்புகளை ஏற்படுத்துவார். இந்த புதன், சுக்கிரன், குரு அந்த தொடர்புகள் நல்ல தொடர்புகளா, கெட்ட தொடர்புகளா, அதன் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் மாறும். அதன் அடிப்படையில் முக்கியமான ஒரு 5 ராசிக்காரர்கள் இதில் பலன் பெற போறீர்கள். முதலாவதாக மிதுனம், இரண்டாவதாக கன்னி, துலாம், கும்பம், மேஷம். இந்த 5 ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி மிதுன ராசியில் புதன், சுக்கிரன், குரு இணையும் போது சில அதிசய நிகழ்வுகள், மாற்றங்கள் இருக்க போது ஒன்னா பார்ப்போங்க. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி உங்களுக்கு 5ஆம் இடமான மிதுன ராசியில் புதன் பகவான் பெயர்ச்சி அடைகிறாருங்க மே மாதம் 26ஆம் தேதி. அதே மாதிரி உங்களுக்கு 8க்கு அதிபதி, அதாவது அஷ்டமாதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் கன்னி ராசிக்கும் அவர் தான் அதிபதி. உங்களுக்கு 5ஆம் இடமான மிதுன ராசிக்கும் அவர் தான் அதிபதி. பஞ்சம அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும் மிதுன ராசியில் கும்பராசிக்கு சில யோக பலன்கள் காத்துக்கிட்டுதான் சொல்லாங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள், வாய்ப்புகள், ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான நேரமாக இருக்க போகுது. ஏன்னா புதன் ஆல்மோஸ்ட் 20 நாள் தான் அந்த வீட்டுல இருக்க போறாரு. அந்த 20 நாள்ல உங்களுக்கு போகக்கூடிய மாற்றங்கள் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தையும், தொழில், வேலை, ஒரு ஜாக்பாட் நாட்களாகவே சொல்லாங்க. ஏன்னா ஜாக்பாட் மாதம் கூட சொல்ல முடியாது, ஜாக்பாட் நாட்களாக சொல்லலாம். நீங்க இப்போ ஒரு வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா அதிக சம்பளத்தோடு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, தொழில் அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, உயர் அதிகாரம் மூலமா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம், அதாவது ஒரு ப்ரொமோஷன்ஸ், நீங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு ஒரு பொருளாதார வசதியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த 5ஆம் இடம் உங்களுக்கு செயல்படுத்தும். 5ஆம் இடம் என்றது பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், நீங்க ஏற்கனவே செய்து வைத்திருந்த ஒரு நல்ல பலன், அதாவது ஒரு 10 வருஷம் முன்னாடியே, ஒரு 5 வருஷம் முன்னாடியே, இல்ல ஒரு 2 வருஷம் முன்னாடியே உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு ஒரு ஹெல்ப் யாராவது கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு பண்ணியிருப்பீங்க, இல்ல உங்க உயர் அதிகாரிக்கு ஒரு உதவி செஞ்சிருப்பீங்க. அவரு இப்ப நேரா உங்களுக்கு அந்த கடமையை, நீங்க செய்த பலனை திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு 2க்கு 3 மடங்கா உங்களுக்கு அந்த நல்ல பலனை செய்வாருங்க. ஏன்னா கும்பராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு கொண்டவங்க. யாரு உதவின்னு கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு குணநலம் கொண்டவர்கள். ஆனால் அதுக்குண்டான
பலன்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு முடியும்னா முடியும் சார் இதாங்க பண்ணுங்கன்னு ஹெல்ப் பண்ணுவீங்க. அதே சமயத்துல முடியலனாலும் வேற மூலியமா தொடர்புகள் மூலியமா ஹெல்ப் பண்றேங்க. என்னால டைரக்டா என்னால பண்ண முடியலனாலும் அவரை எனக்கு தெரியும். அவரை நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி விடுறேன். அவங்க மூலியமா நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க. நான் ஒரு வார்த்தை சொல்றேன். என்னோட இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்புல முதலாவதாக இருக்கக்கூடிய ராசியில வந்து கும்பராசி. ஸோ இந்த உதவிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நாள் அதிர்ஷ்டமாகவும் திரும்பி வரக்கூடிய, அதாவது நீங்க செய்த உதவி உங்களுக்கு மறுபடியும் வந்து பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உதவியாக திரும்பி வரும் பாத்தீங்களா, அந்த காலகட்டம் இப்ப நடக்குங்க. ஏன்னா இந்த 20 நாள் இந்த 5ஆம் இடத்துல இந்த புதன் பகவான் இருக்கும்பொழுது அவர் தான் உங்களுக்கு 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி என்ன பண்ணுவாரு? திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள், திடீர் பணவரவு. நீங்க நினைக்க இவரெல்லாம் வந்து பண்ணுவாரா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்களா? அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த 20 நாள் இருக்க போகுது. முக்கியமா குழந்தைகளுக்கு வந்து ஒரு செலவு பண்ணணும், ஒரு நல்ல காலேஜ்ல சேர்க்கணும்னு ஏதோ கடன் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த கடன் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கும். இது எப்படிங்க இந்த குழந்தைய போய் இந்த காலேஜ்ல எப்படிங்க சேர்க்கறதுன்னு யோசிக்கிட்டே இருப்பீங்கன்னா, இப்ப வரும் பாருங்க உங்களுக்கு ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜ், இல்ல ஒரு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தர் கால் பண்ணுவார். சார் இந்தாங்க சார் உங்களுக்கு நான் தர வேண்டிய அமௌண்ட் நீங்களே மறந்துட்டீங்க, இந்தாங்க இதை வச்சுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுப்பாரு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள், உங்க தந்தை வழி உங்களுக்கு வராதுன்னு நினைச்சிருந்த சொத்துக்கள்லாம் உங்களை தேடி வர காலகட்டமாக இந்த அமைப்பு இருக்கு. நீங்க எதிரே பார்த்திருக்க மாட்டீங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கு யாராவது வந்து உதவி செய்தா உங்களோட மனநலம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த 20 நாள் புதன் சுக்கிரன் 5ஆம் இடத்தில், அதாவது உங்க ராசிக்கு 5ஆம் இடம் மிதன ராசியில் புதன் இருக்கும்போது இந்த விளைவுகளை, இந்த சந்தோஷமான சந்தர்ப்பங்களை கும்பராசிக்கு கண்டிப்பா கொடுத்தே தீர்வாருங்க. ஏன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் திடீர் யோகங்களையும் எதிர்பாராத சந்தோஷத்தையும் கொடுக்கிறவர் வந்து புதன் தான். அதாவது தொடர்புகளை ஏற்படுத்துறதுல வந்து புதனை அச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. நீங்க ஏதோ ஒரு வேலை விஷயமா சும்மா உங்க ஃப்ரெண்டு ஆபீஸ்லயே உங்க ஃப்ரெண்டு ஒரு ஷாப்லயே போய் உட்காந்துருந்தீங்கன்னா அங்க இன்னொருத்தர் வருவாரு, வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் பேசுவாரு, அது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு லாபம், ஒரு தொழில், ஒரு வேலை, உங்களுக்கு அது மூலயமா ஒரு ஒரு பணி கிடைக்கிறது, ஒரு லாபம் கிடைக்கிற அமைப்பு எல்லாம் இந்த புதன் தான் ஏற்படுத்துவார். தவறான பழக்க வழக்கத்துக்கு ஏற்படுறதுக்கு எல்லாம் காரகமான கிரகம் புதன். இதை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலயமா வந்து ஒருத்தருக்கு ஒரு நண்பர் மீட் பண்றாங்க, அவர் மூலயமா ஒரு கம்பெனியில போய் ஜாயின் பண்றீங்க, அவர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறுறாரு, அவர் உங்களுக்கு வேலை போட்டு கொடுக்குறாரு, அவர் மூலயமா நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குடும்பத்தை அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, அப்படியே உங்களோட வளர்ச்சி போகுது. இது ஒரு நல்ல தொடர்பு, நல்ல பழக்கம். இதே தொடர்பு பாருங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, அந்த பிள்ளைங்க வந்து சேம் இன்ஸ்டாகிராம், யூடியூப் மூலயமா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகம் வராங்க, அவங்க வந்து நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க, ப்ரொபோஸ் பண்றாங்க, பார்க்க மாட்றாங்க, அவங்க மூலயமா அவங்க வந்து திடீர்னு வந்து காணாம போயிடுறாங்க, பேரண்ட்ஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இவங்க 2 பேரும் எங்கேயோ நான் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல மீட் பண்ணோம், அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தோன்ட்டு போலீஸ்காரங்க வந்து மீட்டு வர்றதும் தொடர்புகள் தான். ஸோ இதே தொடர்பு வந்து புதன் பகவான் தவறான கிரகங்களோட தவறான இடத்துல இருக்கும்போது இதே தொடர்புகள் மூலயமா சட்ட சிக்கல்களையும் ஒரு தவறான சூழ்நிலையும் ஏற்படுத்துவார். அதே புதன் ஒரு நல்ல சூழ்நிலையும் நல்ல வீட்டில் இருக்கும்போது, நல்ல கிரகத்தில் இருக்கும்போது, நல்ல சுபர், சுக்கரெல்லாம் வந்து முழு சுபர் அவரோட இருக்கும்போது இதன் மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுப்பார். ஸோ இதே புதன் பகவான் அதே தொடர்புகள் மூலயமா உங்களை வந்து மேலுக்கு கொண்டு போறதும் கீழுக்கு கொண்டு போறதும் அமைப்பு, அவர் இருக்கிற இடமும் அவர் கூட இருக்கிற கிரகங்கள் பொறுத்து தான் இது நடைபெறும். ஸோ இந்த புதன் பகவான் சுக்கிரனோடு இணையும் இந்த 5ஆம் இடம் கும்பராசிக்கு ஒரு யோகம், பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம். அதாவது உங்களுக்கு இந்த வருஷமே நல்லா இருந்தாலும் சில நாட்களுக்கு சில பலன்களை செய்யறதுக்கு மாத கிரகங்கள் தான் துணை புரியும். இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. வருட கிரகங்களுக்கு சொல்லக்கூடிய சனி, குரு பகவான், ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னா 1 வருஷம், 1.5 வருஷம், 2.5 வருஷம் அதே இடத்துல தான் இருக்க போறாங்க. ஆனா இந்த மாத கிரகங்கள் வந்து கூட சேரும் போதும் அவர்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று பார்க்கும் போதும் சில அதிசய நிகழ்வுகள்லாம் நடக்கும். அது நடக்கிறது பார்த்தீங்கன்னா 20 நாள், 10 நாள், ஒரு வாரம் தான் நடக்கும். அதனோட விளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட தூர ஒரு ஒரு அந்த நீண்ட நாள் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, ஒரு நிரந்தர வேலை, ஒரு நல்ல ஒரு நண்பர், நல்ல ஒரு உயர் அதிகாரம்லாம் கிடைச்சு உங்க நிலைமையை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாக கும்பராசிக்கு இந்த புதன் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணமழை, திடீர் யோகம் சொல்லாங்க. வாழ்க வளமுடன்.